ஹலோ நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கு லட்சியம் வெல்லும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான். நாம் பிறந்திருக்கிற இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு லட்சியத்தை நம்ம கையில் எடுத்தால் நிச்சயமாக அது வந்து நம்மளை வந்து அது வழி நடத்தக்கூடிய ஒரு சக்தி நல்ல லட்சியத்துக்கு இருக்குது. ஏன்னா அனுபவபூர்வமாக நான் அனுபவிக்கிறதுனால நான் சொல்கிறேன், இப்படி தான் வரணும், இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம இதை சாதிக்கணும், இப்படி தான் நம்ம வந்து செயல்படணும், இந்த இதை வந்து நம்ம கையில் எடுத்து செயல்படும் பொழுது நிச்சயமாக அதில் வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை வந்து நாம் எடுக்கக்கூடிய லட்சியத்தில் நம்ம ஆழமாக பதிய வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய துன்பமான சூழ்நிலை நம்ம நோக்கி வந்தாலும் அந்த லட்சியம் வந்து நம்மளை வாழ வச்சிருக்கு. இதில் நான் கண்டறிந்த உண்மை, திருவள்ளூர் மாவட்டம் சென்னை மாவட்டத்தில் நான் முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டு எல்லா அரசினர் பள்ளிகளுக்கும் நான் போயிட்டு சிறப்புரை வழங்குறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். அன்றைக்கு வந்து ஒரு நடந்த நிகழ்ச்சி என்னென்னா, அன்றைக்கு நான் வந்து சைதாப்பேட்டை மேல்நிலைப் பள்ளியில் ப்ரேயரில் நான் பேசணும், 1 hour பேசணும் மாணவர்களை சந்தித்து. நான் தியாக நகர் போயிட்டு சைதாப்பேட்டை பஸ் நிலையம் போயிட்டு இறங்கி நான் சைதாப்பேட்டை ஸ்கூலுக்காக போயிட்டு இருக்கும்போது ஒரு காட்சிங்க. ஒரு சின்ன பையன் 2nd standard தான் படிக்கிறான் போல இருக்கு. எனக்கு முன்னால் பையன் சுமந்துட்டு போயிட்டுருக்கான். லட்சியத்துக்காக நான் சொல்ல வரேன், போயிட்டுருக்கான். அந்த சைதாப்பேட்டை பேருந்து நிலையத்தில் ஒரு 2 சக்கர வாகனம் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த 2 சக்கர வாகனத்தில் அந்த பையை வச்சுட்டு அந்த கண்ணாடி, சின்ன கண்ணாடியில் அவனை பார்த்துக்கிறான். நம்ம வந்து பள்ளிக்கு போகிறோம், ஒழுங்காக இருக்கம்மா, தலை சீவி இருக்கம்மா, ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா, ஒழுங்காக இருக்கம்மா நம்மன்னு சொல்லி அந்த சின்ன கண்ணாடியில் தன்னுடைய உருவத்தை பார்த்து நாம் நல்லா இருக்கம்மா, ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி இருக்கோம், எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி தலையை அப்படியே உதறி விட்டுக்கிட்டு தலையை சீவிக்கிட்டு எல்லாம் கையிலேயே சீவிக்கிட்டு எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் அழகாக செய்துக்கிட்டு மறுபடியும் அந்த பையை தூக்கிக்கிட்டு அவன் போகிறத நான் பார்த்துக்கிட்டே நான் பின்னால் போயிட்டுருக்கேன். அது மட்டும் அவன் செய்யலைங்க. அங்கே ஒரு முத்துமாரியம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்சா, நான் எப்போவுமே வந்து குழந்தைங்களுக்கு சிறப்புரை வழங்கும்பொழுது நானும் வந்து ஒரு இறை வழிபாடு செய்கிறது வழக்கம். கோவிலுக்கு போயிட்டு இப்படி விளக்கெல்லாம் ஏற்றுட்டு சாமி கும்பிட்டுட்டு போவேன். இவன் முன்னால் போனது எனக்கு ஒரு பெரிய வியப்பு. ஏன்னா குட்டி பையனாக இருக்கான், நேராக கோயிலுக்கு போனான், அம்மனை தரிசனம் பண்ணான், அந்த நவகிரகம் அதெல்லாம் சுற்றி வந்தான், அந்த திருநீறு குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு நானும் பின்னால் போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணி இவன் பின்னால் வந்துக்கிட்டு இருக்கேன். நேராக ஸ்கூலுக்கு போயிட்டான். அவன் தொடக்கப்பள்ளியில் அந்த பையன் படிக்கிறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன பிள்ளை, 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை நாம் எப்படி இருக்கணும் இந்த சமூகத்தில் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. எல்லாம் சரி பண்ணிக்கிறான், தலை செய்வது, ட்ரெஸ் பண்ணிக்க. இங்கே நடு வீதியில் ஒரு 2 சக்கர வாகனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கண்ணாடியில் இன்னைக்கு எல்லாமே அம்மா செய்யணும், அப்பா செய்யணும் எதிர்பார்க்குற சூழ்நிலை வந்து இருக்குது. இன்னும் கூட பெரிய பிள்ளைகளானாலும் அம்மா வந்து செய்யட்டும், அப்பா வந்து செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பல் வந்து இருக்குது. நம்ம என்ன செய்கிறோன்னா, 5இல் விளையாதது 50இல் விளையுமா. 5 வயசில் வரக்கூடிய இந்த நல்ல பழக்கம்தான் கடைசி வரைக்கும் ஒரு 100 ஆண்டு காலமும் அந்த பழக்கம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். நாம் எப்படி இந்த உலகத்தில் இருக்கணும், நாம் எப்படி செயல்படணும், நாம் நல்லா இருக்கோமா, அழகாக இருக்கோமா, நம்ம ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா, நாம் இந்த சமூகத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறது 5 வயதிலேயே ஒரு தீர்மானத்துக்குள்ளே நாம் வரும்பொழுது, ஒரு லட்சியத்துக்குள்ளே நம்ம வரும்பொழுது அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அங்கே நான் வந்து சைதாப்பேட்டை ஸ்கூலில் முடிச்சுட்டு சிறப்புரையெல்லாம் 6th-12th வரைக்கும் முடிச்சுட்டு நேராக வந்து தொடக்கப்பள்ளிக்கு வந்து தலைமை ஆசிரியர் சந்தித்து இந்த பிள்ளைகளை நான் ஒரு 1 hour நான் ஸ்பீச் கொடுக்கணும் மேடம், ரெடியா அப்படின்னு கேட்டேன். ஏதோ ரெடின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷத்துலாம் மேடம் வந்து எல்லா பிள்ளைங்களும் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இந்த பிள்ளை யார் எழுதுருங்க அப்படின்னு சொன்னேன். அந்த பையன் வந்தான். அவனை அப்படியே வாரி அடைச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த பையனை பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒரு குழந்தை, சின்ன பிள்ளை இவ்வளவு அழகாக ஒரு நடு ரோட்டில் தன்னைத்தானே வந்து நிர்வாகம் செய்கிறான், தன்னைத்தானே நல்வழிப்படுத்திக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அந்த 100 ஆண்டு காலமும் அந்த பையன் வந்து நல்லாவே வருவான். ஆனால் இடையில் வரக்கூடிய சூழ்நிலைகள் அவனை மனசு மாற்றாமல் இருந்தால் அவன் கெட்டிக்கார பிள்ளை. ஆனால் சூழ்நிலைகள் தான் மனித வாழ்க்கையை நிர்ணயம் செய்கின்றன.
சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மனநிலை மாறுவதால தான் சில நல்ல விஷயங்களை புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம அவங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்காம நம்ம வாழ்க்கையில தோற்று போயிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆக நல்ல சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில உருவாக்கி கொண்டால் நிச்சயமா அந்த வாழ்க்கையை நம்ம வெற்றி பெறலாம். அதற்கு லட்சியம் என்பது ஒண்ணு வேணும். ஏதாவது ஒண்ணு எடுக்கலாம், கையில ஏதாவது ஒரு விஷயத்தை எடுக்கலாம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல புத்தகம் எழுதி இந்த சமூகத்துக்கு தரணும் அப்படின்னு தான் நான் எடுத்தேன். ஏன்னா அந்த ஆற்றலை வந்து அறிவை வந்து எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அது வீணா போகும், மண்ணில் மக்கி போகும். இல்லாம அதையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு புத்தகமா உருவாக்கி இந்த சமூகத்துக்கு நம்ம வழங்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை நான் கையில் எடுத்தேன். லைனா ஒரு விஷயம் எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது. நல்லா பாடுறேன், நல்லா ஸ்பீச் கொடுக்குறேன், நிறைய புக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மாணவர்களை கொண்டு போய் கல்லூரியில் சேர்க்கறதுக்கு ஒவ்வொரு பள்ளிக்கும் போயிட்டு நேரடியாக +2 மாணவர்களை நேரடியாக சந்திக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் சந்தித்து இன்னைக்கு அவங்கள காலேஜில் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது நிலையானது. அது நம்ம கடைசி வரைக்கும் கூட வரப்போகிற ஒரே சப்ஜெக்ட் எதுனா நம்ம கல்வி தான். அது நிறைவான வாழ்க்கையை கொடுத்துரும், கண்டிப்பாக கொடுக்கும். ஆக நிறைவான கல்வி ஒவ்வொருவரும் படிக்கணும். அது வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக கொண்டு போகும். ஆக அந்த படிக்கிறது மட்டும் இல்லை, நாம் இந்த சமூகத்தில் எப்படி இருக்கணுன்றதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த சின்ன பையனை நான் பார்த்து இன்னைக்கு பாராட்டுக்கு மூலமாக இந்த விஷயத்தை இங்கே பகிர்ந்து கொள்கிறேன் உங்களோட. வாழ்க்கையின் வேர்களோ ரகசியமானது, அந்த ரகசியம் காண்பதே அவசியமானது. வாழ்க்கையின் வேர்கள் நம் பிள்ளைகள். பெற்றோர்கள் நினைச்சாதான் பிள்ளைகள் வேணும், அப்படி நினைச்சா பிள்ளைகள் வேணான்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அந்த பிள்ளைகள் இன்னைக்கு சமூகத்துல பிறக்க போவதில்லை. ஆக வாழ்க்கையின் வேர்கள் வேற யாரும் இல்லை, பிள்ளைகள் தான். அது வந்து ரகசியமானது. அந்த ரகசியம் காண்பது அவசியமானது. அவர்களுடைய எதிர்காலத்தை நாம் காண்பது அவசியமானது. ஆக வாழ்க்கையின் வேர்களோ ரகசியமானது என்ற உள்கருத்துக்கள் அடங்கிய ஒரு அற்புதமான பாடலை இன்று நான் வழங்குகிறேன். தமிழ்நாட்டில் புதிதாக பதவி ஏற்றிருக்கும் இளைய தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்காக இந்த பாடல் இன்று நாங்கள் வழங்குகிறோம். அவர்களை நான் மனங்கடிந்த நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே அவர் வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான். காவலர் ஸ்டூடியோவில் அவரை நேரடியாக பார்த்தேன். புத்தகம்லாம் அவருக்கு நான் பரிசாக வழங்கியிருக்கேன். அவரை வந்து சிறப்பாக ஒரு தமிழ்நாட்டை ஒரு சிறப்பான ஆட்சி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களை கூறி அவருக்காக இந்த பாடல் நல்ல நடிப்பு, நடனம், பாடல் வரிகளாக ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த பாடல் உங்களுக்காக இதோ நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.